திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 382 திரு ஆலவாய் காண்டம் பரி நரியாக்கிய படலம் பகுதி 1. ஸ்ரீமத் பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணத்தில் 59வது நரி பரியாக்கிய படலம் என்பதற்கு அடுத்தபடியாக 60வது படலமாக பரி நரியாக்கிய படலம் அமைந்திருக்கின்றது. திருவாதவூர் அடிகளுக்காக எம்பெருமான் குதிரை சேவகராக காட்டில் இருக்கின்ற நரிகளையெல்லாம் பரிகளாக்கி மதுரை மாநகர் திருவீதிகளிலே எழுந்தருளிய திருவிளையாடலை அடுத்து 60வது திருவிளையாடலாக பாண்டிய மன்னரிடம் ஒப்படைக்கப்பட்ட குதிரைகள் எல்லாம் மறுபடியும் நரிகளாகி காட்டிற்குள்ளே சென்ற திருவிளையாடல். அதோடு மதுரை வைகை நதியிலே பெரும் வெள்ளம் வரச் செய்து அருளிய திருவிளையாடல். இவைகளை விளக்குகின்ற படலமாக 60வது படலம் பரி நரியாக்கிய படலம். இதனை பரி நரியாக்கி வையையை அழைத்த படலம் என்றும் சில திருவிளையாடல் பதிப்புகளிலே நாம் காண முடிகின்றது. நரியை குதிரை செய்வானும் என்று எம்பிரான் திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளியதற்கு ஏற்பவும், அரியொடு பிரமர்க்கு அளவறியொன்னான் நரியை குதிரை ஆக்கிய நன்மையும் என்று திருவாசகம் கீர்த்தி திரு அகவலிலும், நரியை குதிரை பரியாக்கி ஞாலமெல்லாம் நிகழ்வித்து என்று திருவாசகம் ஆனந்த மாலையிலும், மதுரை பெருநன் மாநகர் இருந்து குதிரை சேவகனாகிய கொள்கையும் என்று திருவாசகம் கீர்த்தி திரு அகவலிலும், பாரின்ப வெள்ளம் கொள பரிமேற் கொண்ட பாண்டியனார் என்று திருவாசகம் திரு பாண்டிப்பதிகத்திலும், தேவரும் காணா சிவபெருமான் மாவேரி வையகத்தே வந்தெளிந்த வார்கடல்கள் வந்திக்க என்று திருவாசகம் திருவெண்பாவிலும், ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் நரிகளை பரிகளாக்கி மதுரை திருவீதியில் எழுந்தருளிய பெரும் கருணையை போற்றி அருளுகின்றார் எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் ஆளுடைய அடிகள். இனி அந்த குதிரைகளையெல்லாம் மறுபடியும் நரிகளாக்கி அருளுகின்றார் எம்பெருமான். ஞான நாயகனாகிய இறைவரது ஆணையினாலே நரிகள் குதிரைகளாக்கின திருவிளையாடலை கூறினோம். மறுபடியும் அந்த குதிரைகள் நரியாக உருவம் கொண்டு மதுரை திருநகர் வீதிகளிலே பெரும் குழப்பம் விளைவித்து துன்பம் விளைவித்து காட்டுக்குள்ளே நரிகள் எல்லாம் ஓடுகின்றன. அதனை பார்த்து திருவாதவூரடிகளை பாண்டியன் கோபிக்க, ஆகாய கங்கையைப் போல வைகையாறு வந்த திருவிளையாடலை இனி கூறுவாம் என்று ஸ்ரீ அகஸ்திய மாமுனிவர் தன் எதிரிலே இருக்கின்ற முனிவர்களை நோக்கி இந்த பரிநரியாக்கிய படலம் என்பதனை விளக்கியருள ஆரம்பிக்கின்றார். சுற்றிலும் நெருங்கி நின்று வாசிக்கப்பட்ட மேளங்களின் ஓசையும் சேனைகளும் மிகுதியாகச் சூழ்ந்து வர, பெண்கள் மங்களங்களை தாங்கிக் கொண்டு வர, அரிமர்தன பாண்டியன் கொடுத்த பரிசுகளோடு திருவாதவூரடிகள் சிவபெருமானது திருவடிக்கு அன்பராகிய வாதபுரேஸ்வரர் தமது திருமாளிகைக்கு எழுந்தருளுகின்றார். அங்கே தம்மை சூழ்ந்துள்ள சுற்றத்தினர்களும் கல்வி மாந்தர்களும் மிகவும் நெருங்கிய சிநேகிதர்களும் இவர்களெல்லாம் பொருந்திய நட்பினால் வந்து கூடுகின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் நல்ல உண்மையான ஸ்வபாவத்தால் உபச்சார வசனங்களை கூறி சந்தோஷத்தை அளித்து அவரவர்கள் இருப்பிடங்களுக்கு அனுப்பிவிட்டு திருவாதவூரடிகள் பெருமான் ஏகாந்தமான ஓர் இடத்திலே இருந்து கொண்டு எம்பெருமானின் தனிப்பெரும் கருணையை சிந்திக்கின்றார். நெற்றிக்கண்ணினை உடைய கடவுள் நாம் அந்நாளில் கேட்டுக்கொண்டபடியே நாம் அரசனுக்கு குதிரை வாங்கும் பொருட்டு உத்தேசித்து கொண்டு போயிருந்த எல்லா திரவியங்களையும் அங்கே மிகுதியாக வந்திருந்த அன்பர்களும் தானுமாக இப்பொருள்களையெல்லாம் ஏற்றுக்கொண்டு என்னையும் அடிமையாக்கி எனது ஊழியத்தையும் ஏற்றுக்கொண்டு அருளினார். அதோடு மட்டுமல்லாமல் அரசனுடைய மனத்துக்கு திருப்தி உண்டாகும் வண்ணம் நல்ல தாவும் குதிரைகளை கொண்டு வந்து கொடுத்து இனி நமக்கு கவலையில்லாத வண்ணம் செய்தார் எம்பெருமான். இனி இன்னும் ஒன்றும் எம்பெருமான் செய்தருள வேண்டும். அது என்ன என்றால், காணப்படும் இந்த உலகத்தை வெல்லுவதற்கு தக்க தன் திருவருளினாலே உண்டாகின்ற ஆனந்தத்தை நான் அடையும் வண்ணம் அடியேனை தவநெறியில் பிரவேசிக்கச் செய்ய வேண்டும் என்று திருவாதவூரடிகள் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் எம்பெருமானிடம் வேண்டுகின்றார். இந்த ஆசையானது அதிகமாக
இவ்வுலகத்திலும் அவ்வுலகத்திலும் ஆசை என்பது சற்றும் இல்லாமல் அறிவுக்குள் அறிவாக நெருங்கி இருக்கின்ற பூரணமாகிய ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் வெள்ளியம்பலத்திலே திருக்கூத்து ஆடிய திருவடிகளை தியானித்துக் கொண்டே இருக்கின்றார் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள். அந்த சமயத்தில் அன்றைய தினம் கழிகின்றது, இரவு பொழுது வர ஆரம்பிக்கின்றது. இதற்கு மறுநாள் எம்பெருமான் ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரர் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளுக்காக மண் சுமந்து அருளுகின்ற திருவிளையாடலை நிகழ்த்த இருக்கின்ற நாள் இதற்கு அடுத்த நாள். அத்தகைய திருநாளை காண வேண்டும் என்று சூரிய தேவன் ஆசை கொள்கின்றார். அன்றைய இரவு மேற்கு கடலிலே மூழ்கி மறுநாள் சீக்கிரமாக உதிக்க வேண்டும் என்று நினைக்கின்றார் சூரிய தேவன். இதனை ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளுகின்றார். மறுநாள் திரு ஆலவாயில் எழுந்தருளி இருக்கின்ற கடவுள் தமது அன்பர் பொருட்டு மண் சுமந்து திருவிளையாடலை நிகழ்த்த இருக்கின்றார். அதனை காண வேண்டும். இன்றைய தினம் பகல் பொழுதிலே எம்பிரான் குதிரைகளை நடாத்தியதனால் உண்டான பொழுது இந்த சூரியனினுடைய உடலின் மேல் மிகுதியாக படிந்து விட்டது. எனவே இந்த புழுதிகளையெல்லாம் கழுவிக்கொண்டு உடலை சுத்தப்படுத்தி கொண்டு நாளை திரும்பி வர வேண்டும் என்பது போல சூரியன் மேற்கு கடலிலே மூழ்கி அஸ்தமனம் ஆகின்றார் என்று ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் மிகுந்த அழகுணர்ச்சியோடு அருளுகின்றார். அப்படி சூரியன் மேற்கு கடலிலே அஸ்தமனமாகின்றார், சந்திரன் உதிக்கின்றார். இறைவன் திருவிளையாடல் செய்தருளிய வேகமான குதிரை கூட்டத்திலிருந்து உண்டான செந்நிறமான புழுதியினால் இந்த அண்டம் அழுக்கு அடைந்தது. இந்த அழுக்கை துடைக்க வேண்டும் என்று வெள்ளிய நிலா என்கின்ற துணியினாலே அதனை நன்றாக துடைக்க வேண்டும் என்பது போல கடலிலிருந்து வெள்ளிய சந்திரன் உதிக்கின்றார். செவ்விய நட்சத்திரங்களை எழுத்தாக எழுதியுள்ள ஆகாயம் என்கின்ற ஏட்டினை இருட்டு என்னும் மையை தடவி பரிசுத்தமான வாலிய நிலா என்னும் வெள்ளிய வஸ்திரத்தினால் துடைக்கும் பொருட்டு குளிர்ந்த கிரணங்களை உடைய மதிக்கடவுள் கடலிலே உதயமாகின்றார். மதிக்கடவுள் என்பது சந்திரதேவனை குறிக்கின்றது. தேனை ஒழுகி நின்ற வேப்பமலர் மாலை அணிந்த பாண்டியனது காவலினுடைய அரண்மனைக்கு உள்ளே புகுந்திருந்த மாய குதிரைகள் அந்த நடுராத்திரி வந்தவுடனே இளம்பிறை அணிந்த முடியினை உடைய ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் செய்த திருவிளையாட்டினால் அந்த குதிரைகளெல்லாம் தமது யதார்த்த உருவமான நரிகளாக மறுபடியும் மாறுகின்றன. அந்த குதிரைகளெல்லாம் அநாதி நித்தியராகிய சிவபெருமானினுடைய திருவருளினாலே ஊளையிடுகின்ற குறு நரிகளாகி பெரும் குரலை எழுப்புகின்றன. இந்த நரிகளெல்லாம் நினைக்கின்றன, இன்றைய பகல் பொழுது முழுவதும் குதிரைகளின் உருவங்களை நாம் அடைந்தோம், மனிதர்களை சுமந்தோம், கயிற்றினாலும் சங்கிலியாலும் கட்டப்பட்டு சம்மட்டியால் அடிக்க பகலெல்லாம் நாம் வருத்தப்பட்டோம், துன்பப்பட்டோம். நம்முடைய நல்ல ஊழ் வலிமையின் காரணமாக இப்பொழுது நாம் நமது சுயரூபத்தை அடைந்தோம். நாம் காட்டிலே சஞ்சரிக்கின்ற அந்நாள் முதல் இந்நாள் வரைக்கும் இப்படிப்பட்ட துன்பத்தை அடைந்ததில்லை. இன்னமும் கூட பெரிய வலிமையான சங்கிலி முதலியவற்றின் வடுக்களும் சவுக்கடி தழும்புகளும் நம் உடம்பிலே இருக்கின்றன, போகவில்லை. எனவே நாம் விடிவதற்கு முன்னே காட்டிற்குள்ளே சென்று விடுவதே நல்ல காரியம். நாம் உண்பதற்கு இங்கே மாமிசம் நிறைந்து சரிந்து ஒழுகுகின்ற எந்த ஜந்துக்களும் இல்லை, நத்தைகளும் இல்லை. இங்கே இருக்கின்ற கடலை, கொள், பசும்பயறு, புல் இவற்றையெல்லாம் நம்மால் உண்ண முடியாது. நாம் உண்பதற்கேற்ற உணவு இங்கே இல்லை என்று இந்த நரிகள் தமக்கு உணவாக வைத்த கொள், கடலை இவற்றையெல்லாம் வெறுத்தன. கொழுவிய தசை துருத்து கொண்டிருக்கின்ற நத்துக்களையும் நண்டுகளையும் விரும்பின. எனவே சங்கிலி கட்டுகளை முறித்தன. கால்களில் கட்டப்பட்டுள்ள கயிறுகளுடனே அந்த கயிறுகள் பிணைக்கப்பட்டிருக்கின்ற கம்புகள், குச்சிகள் இவைகளையும் பறித்தன. ஊளையிட்டு கொண்டு எழுந்தன. எந்த வழியாக தப்பித்துச் செல்லலாம் என்று வழிகளை பார்க்கின்றன. அங்கே குதிரை லாயத்திலே ஏற்கனவே கட்டப்பட்டிருந்த உண்மையான குதிரைகள், இந்த புதிய குதிரைகள் வருவதற்கு முன்பு அங்கே ஏற்கனவே கட்டப்பட்டிருந்த குதிரைகளும் அங்கேதான் இருக்கின்றன அல்லவா? அந்த குதிரை கூட்டங்களையெல்லாம் இந்த நரிகள் பாடாய்படுத்துகின்றன. குதிரை கூட்டங்களை சென்று தாவி குதிரைகளையெல்லாம் கடிக்கின்றன இந்த நரிகள். நரிகள் ஊளையிட்ட ஓசையை கேட்டு திடீரென்று
இப்படி ஆகின்றதே என்று அங்கே தூங்குகின்ற யவ்வன புருஷர்கள், அந்த அஸ்வசாலையை காவல் காக்கின்றவர்கள் எல்லாம் திடீரென்று நரிக்கூட்டங்கள் தோன்றி ஊளையிட்டு கலகம் செய்வதை பார்க்கின்றார்கள். குதிரைகளையும் இந்த நரிகள் அடித்து கடித்து உண்பதை பார்க்கின்றார்கள். காவலாளர்கள் கண்டு கொண்ட உடனே சில நரிகள் கோட்டையை தாண்டி ஓடின. சில நரிகள் சாலைகளின் துவாரங்கள், ஜன்னல் துவாரங்களை கடந்து ஓடின. சில நரிகள் சுருங்கைகளின் வழியாக நெருங்கி ஓடின. சில நரிகள் துவாரங்களின் வழியே புகுந்து ஓடின. வலிமை இழந்த கிழ நரிகளும் கண்குருடாகிய நரிகளும் நோயால் கஷ்டப்படுகின்ற நரிகளும் இவ்வாறு தம்மால் தப்பித்து போக முடியவில்லையே என்று ஏக்கத்தோடு அஸ்வசாலையிலேயே கிடந்தன. தப்பி ஓடுகின்ற நரிகளெல்லாம் தங்களை விரட்டுபவர்கள் கீழே விழும் வண்ணம் தள்ளிவிட்டு கடித்து தட்டிவிட்டு ஓடுகின்றன. எதிரே வந்து தடுப்பவர்களின் கால்களின் கீழே தப்பித்து ஓடுகின்றன நரிகள். ஓட முடியாமல் கீழே கிடந்து ஊளையிட்டு அழுகின்ற குட்டி நரிகளை சில நரிகள் அணைத்து கொண்டு மதில் அழியும்படி குதித்துச் செல்கின்றன. வீரம் பொருந்திய பாண்டியன் மாளிகைகளை இடித்து வெளியே வந்த இந்த நரிகள் எல்லாம் மதுரை திருநகரிலே இருக்கின்ற பொய்கைகளிலும் உத்தியான வனங்களிலும் தர்மம் விளங்குகின்ற நீண்ட வீடுகள், கோயில்கள், சந்திகள், பலவகை மாளிகைகள், நீண்ட ஊர்கள் முதலிய எல்லா இடத்திலும் எங்கும் நரிகளாக நிறைந்தன. சபைகளும் சித்திரக்கூடங்களும் மாளிகைகளும் அழகிய செயற்கை குன்றுகளும் திண்ணைகளும் முற்றங்களும் நாள்களும் கோள்களும் எப்போதும் வந்து சூழ்ந்து கொள்கின்ற சோலையுமாகிய எல்லா இடங்களிலேயும் இந்த நரிகள் எங்கும் பரவி ஊளையிட்டு கொண்டு உலாவுகின்றன. யானையின் முழக்கமும் பல வாத்தியங்களின் முழக்கமும் தேரில் கட்டிய குதிரைகளின் முழக்கமும் இனிய தமிழ் பாடலின் முழக்கமும் பாணர்களின் இசைப்பாட்டுகளின் ஓசையும் நெருங்கியுள்ள அழகிய அந்த ஊரில் எல்லா இடங்களிலும் இப்பொழுது நரிகளின் ஊளை ஒலியே எங்கும் மிகுந்து இருக்கின்றது. எனவே மதுரை மக்கள் எல்லோரும் நித்திரை கெட்டார்கள். எல்லா நரிகளும் இவ்வாறு மதுரை இருக்கின்ற எல்லா இடங்களிலும் சென்று உலாவி ஊளையிட்ட அந்த ஒலி காரணமாக மதுரை மக்கள் தூக்கத்திலிருந்து முழித்தார்கள். நாய்கள் விழித்தன, மயில்கள் விழித்தன, அச்சத்தோடு கோழிகள் விழித்தன, வண்டுகள் விழித்தன, அன்னங்கள் விழித்தன, பக்ஷி வர்க்கங்களெல்லாம் விழித்தன, யானைகள் விழித்தன, காக்கை கூட்டங்கள் விழித்தன. இந்த நரிகளெல்லாம் சமையல் வீடுகளிலே புகுந்தன. தங்களை வருத்துகின்ற பசி காரணமாக சமையல் வீடுகளில் அடுக்கப்பட்டிருந்த பாத்திரங்களையெல்லாம் உருட்டுகின்றன. வெள்ளப்பாகு, சமைக்கப்பட்ட சோறு, பலவித உணவுகளையும் உண்ணுகின்றன. தன்னை சூழ்ந்து நிற்கின்ற குட்டி நரிகள் உண்ணும் வண்ணம் பார்க்கின்றன. கூவென்று கூச்சலிடுகின்றன. சில நரிகள் புறாக்களையும் பூவைகளையும் பசிய கிளிகளையும் பூவினை தலையினே உடைய ஆண் கோழிகளையும் மற்றும் உள்ள பறவைகளையும் அபகரிக்கின்றன. சில நரிகள் தூங்குகின்ற குழந்தைகளை எடுத்துக்கொண்டு சென்று ஏற்கனவே இந்த குழந்தைகளோடு பழகியது போல் விளையாடுகின்றன. ஆனால் அந்த குழந்தைகளுக்கு எந்த ஒரு தீங்கையும் செய்யவில்லை. பல நரிகள் முற்றத்தில் உள்ள பச்சை கொடிகளை வேரோடு பிடுங்குகின்றன. அவைகளில் உள்ள இளங்காய்களையெல்லாம் மெல்லுகின்றன. கரும்புகளையெல்லாம் சாறு ஒழுகும்படி முறிக்கின்றன. வாயிலிட்டு குதட்டுகின்றன. வண்டுகள் வாய்களில் மொய்த்து கொள்ளும் வண்ணம் சிந்துகின்றன. இந்த கரும்பு சாறுகள் எல்லாம் நரிகள் எல்லாம் ஊளையிட்டு கொண்டு விளையாடுகின்றன, சுற்றித் திரிகின்றன. அநேகமான முருகியிருக்கின்ற கொம்புகளை உடைய பலத்தோடு கூடிய செம்மறி கடாக்களையும் பன்றிகளையும் முன்முறுக்க மலரை போல விளங்குகின்ற உச்சிப்பூவினை உடைய கோழிகளையும் இருக்கின்ற உயிர்களையெல்லாம் துன்பப்படுத்துகின்றன இந்த நரிகள். நாய்களெல்லாம் நரிகளை பின்தொடர்ந்து குறைக்கவே, நரிகளை துரத்துவதற்கு நாய்கள் முயற்சி செய்யவே, ஓடுகின்ற நரிகள் மறுபடியும் திரும்பி வந்து நாய்களின் முன்னே சென்று நாய்களை கடித்து அதன் உயிரை வாங்குகின்றன. வீரர்களெல்லாம் நரிகளை துரத்தி துன்புறுத்த இந்த நரிகளெல்லாம் மிகுந்த கோபம் கொண்டு வந்து அவர்களையெல்லாம் கடிக்கின்றன. பன்றிகள் கத்துகின்றன, கோழிகள் கூக்குரல் இடுகின்றன, செம்மறி கடாக்கள் சத்தமிடுகின்றன, நாய்கள் குரைக்கின்ற ஓசை, புருஷர்கள் கத்துகின்ற ஓசை, இவையெல்லாம் ஒன்றாய் கலந்து ஊளையிடுகின்ற வாயோடு கூடிய நரிகளின் கூச்சலோடு சேர்ந்து ஒரே கூச்சல் ஒலியாக கேட்கின்றன. ராத்திரி பொழுது இவ்வாறு கழிய
இத்தகைய பெருந்துன்பத்தை விளைவித்துக் கொண்டு நள்ளிரவு முதல் காலை வேளை வரை மதுரை நகர மக்களையும் மற்றைய உயிரினங்களையும் துன்பப்படுத்தின இந்த நரிகளெல்லாம் காலை பொழுது விடிய இருக்கின்ற நேரத்திலே மிக வேகமாக காட்டிற்குள்ளே சென்று சேர்ந்து விட்டன. அழிவில்லாத சிவப்பரஞ்சுடராகிய சூரியன் உதயமாகவே சூரிய கதிர்களின் முன்னே நட்சத்திர கூட்டங்கள் எல்லாம் ஒளி மழுங்கின. எல்லாம் வல்ல சிவ பரம்பொருள் தம் அன்பராகிய திரு வாதவூரடிகள் பெருமானுக்காக மதுரையிலே மதுரை மண்ணை சுமந்து திருவிளையாடலை நிகழ்த்துகின்ற பொன் நாள் திருநாள் விடிந்தது. தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.